நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. GC driver. Say you're like brother. Don't feel like that. हमारे यहाँ पहले No. You come. She is like your brother and your sister. Don't feel like that. வட மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பெங்களூருவில் ஆட்டோ டிரைவரை மறித்து திட்டியதோடு செருப்பால் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. பீகார் மாநிலத்தை சேர்ந்த 28 வயதான பன்குரி மிஸ்ரா என்ற இளம்பெண் ஒருவர் பெங்களூருவிற்கு புலம்பெயர்ந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெல்லந்தூரில் உள்ள தனியார் ஹோட்டல் அருகே பன்குரி மிஸ்ரா ஸ்கூட்டியில் சென்றபோது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்று ஸ்கூட்டி மீது உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பன்குரி மிஸ்ரா கர்நாடகாவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் லோகேஷ் என்பவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டார். அப்போது பன்குரி மிஸ்ரா லோகேஷை ஹிந்தி மொழியில் திட்டியுள்ளார். இதனை லோகேஷ் தனது மொபைலில் வீடியோ எடுத்தபோது போனை பறிக்க முயன்ற அந்த பெண் தான் அணிந்திருந்த செருப்பை கழற்றி சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் பெங்களூருவில் தங்கியிருப்பதுடன் கன்னடர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்து சர்ச்சையை கிளப்பியது. மேலும் இந்த சம்பவத்திற்கு ஏராளமான அமைப்புகளும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் லோகேஷ் பெல்லந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை செய்ததில் வடமாநில இளம்பெண் மீதுதான் தவறு என்றும் ஆட்டோ ஓட்டுநர் தவறு செய்யவில்லை என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் செருப்பால் தாக்கிய பன்குரி மிஸ்ராவும் அவரது கணவரும் ஆட்டோ ஓட்டுநரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளனர். அப்போது தான் ஒரு கர்ப்பிணி என்றும் வாகனம் உரசியதில் ஏதாவது ஆகிவிடும் என்ற பயத்தில் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் பன்குரி மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இளம்பெண் மன்னிப்பு கேட்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. We were passing by and an incident happened. It was not an intentional thing which we did. So I apologize, and I'm pregnant. I also got a joke. So that is what I was thinking, that if I got a miscarriage, so what will happen? So there's no hatred for the Kannadigas people or the Kannada language or anything. We love Bangalore. We love the culture. We love the people. I apologize. Since 3 years. And we apologize. 3 साल से रह रहे हैं, हम लोग को बहुत पसंद आता है. हम लोग अपने होम टाउन जाना नहीं पसंद करते. So there is nothing wrong. So if whatever has happened, we apologize. We respect every drivers. We respect every every auto driver, cab driver or BMTC driver. Say you're like brother. Don't feel like that. हमारे यहाँ पहले No. You come. She is like your brother and your sister. Don't feel like that. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.